அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே இந்த 3 வகை அட்டைகளுக்கு மாதம் தீபாவளி தினத்தன்று 2000 ரூபாய் பரிசு தொகை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? தீபாவளி தினத்தன்று யார் யாரெல்லாம் இந்த பரிசு தொகையை வாங்க போறாங்க, இதற்கான டோக்கன் எப்போல இருந்து கொடுக்க போறாங்க, அதே போல இந்த நலத்திட்ட உதவிகளை மீதி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் ஏன் வாங்க முடியாது, ஏன் பெற முடியாது, அதற்கான காரணமும் விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான வீடியோவா இருக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், காண்டாக்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கீம் அப்டேட் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 யார் யாருக்கு கிடைக்கும் என்பது, எப்படி விண்ணப்பிப்பது எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. ரேஷன் விநியோக முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்யவும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்களின் ஒரு புதிய பகுதியாக பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்குங்க. வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள். இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரவிருக்கும் புதிய விதிமுறைகள் ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம். தற்போது ஒரு நபருக்கு 5 கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை 7 கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தங்களது கேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை முடிக்க தவறுபவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. திட்டத்தை வெளிப்படையாக மாற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே அரசின் உதவிகள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 கிடைக்குமா அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதற்கான ஒரு அப்டேட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் வைத்துள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது மகளிர் உரிமை தொகையை தான் சொல்றாங்க. இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களிலும் கொரோனா பெருந்தொற்று போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பண்டிகை காலங்களில் மக்களின் சுமையை குறைப்பதற்காக மாநில அரசுகள் ரொக்க பரிசுகளை அறிவித்துள்ளன. உதாரணமாக 2020ஆம் ஆண்டு
தமிழக அரசு தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 வழங்க ஆலோசித்தது. அதேபோல் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரொக்க பரிசு வழங்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் 2000 வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதேபோல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 ரொக்க பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய மாற்றங்கள் தகுதியுள்ள எந்த ஒரு குடும்பமும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யவும் இந்த தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 2000 ரூபாய் வழங்க தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. இதற்கான டோக்கனும் விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்கீம் அப்டேட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.